அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமிலேருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் March 1 to 7 இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ஆதித்யா விண்கலம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆதித்யா சூரியனை பற்றி ஆய்வு செய்வதற்காக நம்ம ஆதித்யா விண்கலத்தை நம்ம அனுப்பணும். ஓகேங்களா? ஆதித்யா ஓகேங்களா? அந்த விண்கலம் இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, நம்ம 2000 பாருங்கள், சூரியனின் புறவெளியை ஆராய்வதற்காக PSLV 3C-37 ராக்கெட் மூலம் 2023 செப்டம்பர் 2லேயே நம்ம அனுப்பிச்சிட்டோம். 2023 செப்டம்பர் 2லேயே PSLV C-37 ராக்கெட் மூலமாக ஆதித்யா விண்கலத்துக்கு நம்ம அனுப்பிச்சிட்டோம். எதற்காக? சூரியனின் புறவெளியை ஆராய்வதற்காக. ஓகேங்களா? இப்போ ரீசன்ட் டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேட்டலைட் நமக்கு சூரியனின் புறவெளியில் ஒளி வெடிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்சிப்படுத்தியிருக்கு. ஓகேங்களா? ஒளிவெடிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நமக்கு என்ன பண்ணியிருக்கு? காட்சிப்படுத்தியிருக்குது அந்த சேட்டலைட். ஓகேங்களா? பாருங்கள், செப்டம்பரில் நம்ம என்ன பண்ணோம், அனுப்பிச்சோமா? செப்டம்பர் 2023 நம்ம அனுப்பிச்சோம். பாருங்கள், இதனுடைய டார்கெட் என்னென்னா, மொத்தம் 127 நாட்கள் பயணித்து பூமியிலிருந்து எத்தனை லட்சம் கிலோமீட்டரில் இருக்குன்னு பாருங்கள். சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள L1 எனும் லாக்ரஞ்சியான் புள்ளியை மையமாக கொண்ட சூரிய சுற்றுவட்ட பாதையில் அந்த விண்கலம் 2024 ஜனவரி 6 நிலைநிறுத்தப்பட்டது. அப்போது இங்கிருந்து நம்ம அனுப்பிச்சது பார்த்திங்கன்னா 2023 செப்டம்பர் 2 அனுப்புகிறோம். ஓகேங்களா? ஆனால் அது எப்போ போய் கரெக்டாக அதனுடைய பிளேஸில் அந்த லாக்ரஞ்சியன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, L1 அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிளேஸில் எப்போ நிலைநிறுத்தப்பட்டது அப்படின்னா ஜனவரி 6, 2024. ஓகேங்களா? ஜனவரி 6, 2024 அங்கே நிலைநிறுத்தி இருக்கிறாங்க. அங்கே பாருங்கள், சூரியனுக்கும் அந்த விண்கலத்துக்கும் எத்தனை லட்சம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பாருங்கள். சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அதை நிலைநிறுத்தி இருக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், அங்கிருந்தபடியே சூரியனின் ஃபோட்டோஸ்பியர், கரோனா மற்றும் குரோமோஸ்பியர் ஆய்வு இதையெல்லாம் ஆய்வு பண்ணுது. ஓகேங்களா? சூரியனுடைய அந்த வெளிப்புறத்தை அவுட்டர் சர்ஃபேஸை ஃபுல்லாகவே ஆய்வு பண்ணுறதான் ஃபோட்டோஸ்பியர், குரோமோஸ்பியர் இதையெல்லாம் நமக்கு ஆய்வு செஞ்சு சொல்லுது. ஓகேங்களா? பாருங்க, இப்போது சூரியனுடைய அந்த புறவெளியில் ஒளிவெடிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு நமக்கு இந்த ஆதித்ய விண்கலம் காட்சிப்படுத்தியிருக்குது பார்த்தீங்களா? அதை பற்றி சொல்லியிருப்பாங்க பாருங்கள். விண்கலத்தில் பொருத்தப்பட்டுள்ள அந்த சேட்டலைட்டில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சூட் எனப்படும் ஆய்வு கருவி தான் இதை நமக்கு காட்சிப்படுத்தியிருக்கு. ஓகேங்களா? சூட் எனப்படும் ஆய்வுக்கருவி மூலம் சூரியனின் வெளி அடுக்குகளில் இதுவரை அறியப்படாத ஒளிவெடிப்பு உமிழ்வை ஆதித்யா விண்கலம் புகைப்படம் எடுத்து நமக்கு காட்டியிருக்கு. ஓகேங்களா? இந்த சூட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள், சோலார் அல்ட்ராவயலட் இமேஜிங் டெலஸ்கோப், இதுதான் அந்த ஆய்வுக்கருவி. எந்த இதுலேங்க? ஆதித்ய விண்கலத்தில் பொருத்தப்பட்ட இந்த ஆய்வுக்கருவி பார்த்திங்கன்னா சோலார் அல்ட்ராவயலட் இமேஜிங் டெலஸ்கோப், அதை தான் நம்ம சூட்டுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? பாருங்கள், சூட்கருவி என்ன, அதனுடைய நோக்கம், அதில் பொருத்தப்பட்டிருக்க சூட்கருவியோட நோக்கம் என்னென்னா, சூரியனின் முதல் 2 அடுக்குகளான ஃபோட்டோஸ்பியரையும் குரோமோஸ்பியரும், ஓகேங்களா, குரோமோஸ்பியரிலிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்கள், ஊதா கதிர்களுக்கு அருகே ஏற்படும் கதிர்வீச்சு மாறுபாடுகள் இதையே ஆய்வு செய்யறதுக்காக தான் சூட்கருவியை அதில் பொருத்தியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போது ஆதித்யா விண்கலம் பொதுவாகவே ஃபோட்டோஸ்பியர், குரோமோஸ்பியர், கரோனோ இதையெல்லாம் ஆய்வு பண்ணுறதுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கு. அதில் பொருத்தப்பட்டிருக்க ஒரு கருவி தான் சூட்டு. அந்த கருவி என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபோட்டோஸ்பியரும் குரோமோஸ்பியரில் இருக்கக்கூடிய வெளியில் வரக்கூடிய புற ஊதா கதிர்களையும், அந்த புற ஊதா கதிர்களுக்கு அருகே ஏற்படக்கூடிய கதிர்வீச்சு மாறுபாடுகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் ஆய்வு செய்கிறது தான் சூட்கருவியுடைய வேலை. ஓகேங்களா? சரி, இப்போ ஒளிவெடிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணியிருக்குது, புகைப்படம் எடுத்து அனுப்பிச்சிருக்கா பாருங்கள். சூரியனின் காந்த புலத்தில் திடீரென ஏற்படும் மாற்றங்களால் தான் இந்த ஒளிவெடிப்பு ஏற்படும்னு சொல்கிறாங்க. இந்த ஒளிவெடிப்பு ஏற்படுவதற்கு காரணம் என்னதுங்க? சூரியனின் காந்த புலத்தில் திடீர்னு ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா மட்டும்தான் இந்த ஒளிவெடிப்பு ஏற்படும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒளிவெடிப்பு ஏற்பட்டு கதிராற்றல், அந்த ஒளிவெடிப்பு ஏற்பட்டு ஒரு வகை ஆற்றல், கதிராற்றல் வெளிப்படும். அதற்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சோலார் ஃப்ளேர்னு சொல்லுவோம். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
ஒளி வெடிப்புகள் புவியின் தட்பவெப்ப நிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். பார்த்தீங்களா, இந்த ஒளி வெடிப்பு இப்போ இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒருவேளை நமக்கு தெரியல அப்படின்னா, இப்போ இது தெரிஞ்சுக்கிட்டோமா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு வரக்கூடிய இந்த தட்பவெப்ப நிலை அந்த மாற்றத்தை தடுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் இப்போ எடுக்க முடியும். இது தெரியல அப்படின்னா நம்மளால பண்ண முடியாதுல்ல. அதனால தான் இந்த தட்பவெப்ப நிலையில் அந்த தாக்கத்திலிருந்து அந்த தாக்கத்தை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த ஆய்வு நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? ரொம்பவே முக்கியமானதுங்க. ஆதித்யா விண்கலத்தை பற்றி கொஷின் கேட்கலாம். 2023 அனுப்பிச்சாங்க, இப்போ கேட்பாங்களா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா அது என்னது, ஒளிவெடிப்பு இருக்குது, ஒளிவெடிப்பு வந்து ஃபோட்டோ எடுத்து நமக்கு அனுப்பிச்சிருக்கா, அப்போ ஆதித்யா விண்கலம் ரிலேட்டடாக நமக்கு இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்கள், பி அமுதா. இவங்களை பாருங்கள், இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய தென் மண்டல தலைவராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அப்பாயின்மெண்ட்டில் வருது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல தலைவராக பி அமுதா அவர்களே என்ன பண்ணியிருக்காங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம் புதுமை பெண் திட்டம். எல்லாத்துக்குமே தெரியும், தமிழகத்துடைய ஒரு முன்னோடி திட்டம். அது இந்தியாவிலேயே வந்து படிப்பு சம்பந்தமான ஒரு முன்னோடி திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த புதுமை பெண் திட்டத்தை. பாருங்க, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் படித்து உயர்கல்வியில் சேரும் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறதா இந்த திட்டத்துடைய நோக்கம். எங்கே ஆரம்பிச்சிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில். இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பித்த இந்த திட்டம் ஒரு முன்னோடி திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அரசு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th-லேருந்து 12th வரைக்கும் படிச்சுட்டு காலேஜ் சேர்றவங்களுக்கு காலேஜ் சேரக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் வந்து 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கும் 6th to 12th படித்து காலேஜில் சேரக்கூடிய மாணவிகளுக்கும் கொடுக்கறதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எப்படி மாணவிகளுக்கு வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி போன பட்ஜெட்டில் தமிழ் புதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்த மாணவர்கள், ஓகேங்களா, அவங்களுக்கு அவங்க வந்து காலேஜ் சேரும் பொழுது காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபா கொடுக்கறதான் தமிழ் புதல்வன் திட்டம். அப்போ பார்த்தீங்கன்னா, புதுமை பெண் திட்டம் அப்படின்னா பெண்களுக்கானது, தமிழ் புதல்வன் திட்டம் ஆண்களுக்கானது. 2 பேர்த்துக்குமே மாதம் 1000 ரூபா. ஓகேங்களா, காலேஜில் அதாவது 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சுட்டு காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. இந்த புதுமை பெண் திட்டத்தினால கல்லூரிகளில் மாணவிகளின் சேர்க்கை 34% அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது நம்ம 36% சொல்லிட்டு பார்த்தோம். அந்த இன்ஃபர்மேஷன் அதாவது தினமணிலேயே மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ரெண்டையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பார்க்கலாம் வேறு ஏதாவது அப்டேட் வருதான்னு பார்ப்போம். ஓகேங்களா, அப்போ 34% இந்த திட்டத்தினால இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கல்லூரிகளின் மாணவிகளின் சேர்க்கை 34% அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு மாநில திட்டக்குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், ஆந்திரா பட்ஜெட். ஆந்திராவுடைய பட்ஜெட்டில் பார்க்கணுமான்னு கேட்டால் ஒரு சிலது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, இளைஞர்களுக்காக ஏதாவது பண்ணியிருக்காங்களா, பெண்களுக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா, ஏன்னா அது நம்மளுடைய பக்கத்து ஸ்டேட்டில். ஓகேங்களா, அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது நியூவாக ஏதாவது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம், லைட்டாவது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, பாருங்கள், ஆந்திர பட்ஜெட்டில் என்னென்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா முக்கியமானது மட்டும் பாருங்கள். விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 20,000 நிதியுதவி கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளி மாணவியருக்கு ஆண்டுக்கு ரூபாய் 15,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 1 to 12ஆம் வகுப்பு வரை பள்ளி, இதெல்லாம் பாருங்கள், இந்த திட்டமில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்தது 19 முதல் 59 வயது வரை பெண்களுக்கு இலவச பேருந்து வசதி கொடுக்குறாங்க. பார்த்துக்கோங்க, இந்த பெண்களுக்கு இலவச பேருந்து வசதி கொடுக்கறதுல நம்ம தமிழ்நாடு தான் முன்னோடியாக அந்த திட்டத்தை ஃபஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு தான் மற்ற மாநிலங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, அப்போ பெண்களுக்கு இலவச பேருந்து வசதி 19 to 59 வயது வரை உள்ள பெண்களுக்கு இலவச பேருந்து வசதி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 20 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. வேலைவாய்ப்பு
வேலை இல்லா இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 உதவித்தொகை கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் என்னென்னலாம் ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, அது போக பாருங்கள், அனைத்து வீடுகளுக்கும் ஆண்டுக்கு 3 இலவச எரிவாயு சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா, 3 எரிவாயு சிலிண்டர் ஃப்ரீயாக வருஷத்துக்கு ஓகேங்களா கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. மீனவர்களின் மீன்பிடி தடைக்கால நிதியுதவி பார்த்தீங்க அப்படின்னா 2 மடங்காக உயர்த்த போகிறாங்க. ரூபாய் 20,000 உயர்த்த போகிறாங்க. ஓகேங்களா, அந்த மீன்பிடி சில டைம் பார்த்திங்கன்னா மீன்பிடி தடைக்காலம் சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். ஓகேங்களா, அந்த காலத்தில் அவங்களுக்கு நிதியுதவி கொடுக்கணும். அந்த நிதியுதவியை 2 மடங்காக உயர்த்த போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, எல்லாமே பார்த்துக்கோங்க. மெயினாக அந்த பெண்களுக்கு இலவச பேருந்து வசதி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பள்ளி மாணவியருக்கு ஆண்டுக்கு 15,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 3000. அது 3 ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அனைத்து வீடுகளுக்கும் 3 இலவச எரிவாயு சிலிண்டர், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேங்களா, பாருங்கள், நிகழ்நிதியாண்டுனா 2024 to 2025 எப்போ வருங்க, ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 வரைக்கும் நிகழ்நிதியாண்டு. புரிஞ்சுதுங்களா, ஏப்ரல் 1 2024 மார்ச் 31 2025 வரைக்கும் உங்களுக்கு என்ன வருங்க, நிகழ்நிதியாண்டு. அதில் அக்டோபர் டு டிசம்பர் வரை இருக்கக்கூடிய அந்த காலாண்டில் ஓகேங்களா 6.2% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தி. புரிஞ்சுதுங்களா, இது ஏன் சொல்கிறாங்கன்னா, போன ஜூலை டு செப்டம்பர் காலாண்டில், அதாவது 4 மாதங்களாக பிரிச்சுக்குவாங்க. ஏப்ரல் டு ஜூன், ஜூலை டு செப்டம்பர், அக்டோபர் டு டிசம்பர், ஜனவரி டு மார்ச். ஓகேங்களா, அந்த 3 மாதமாக பிரிச்சுக்குவாங்க. என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா, அதாவது ஒரு நிதியாண்டில் நமக்கு 12 இருக்கா, அதையே 4 காலாண்டுகளாக பிரிச்சுக்குவாங்க. எப்படின்னா, ஜனவரியிலேருந்து ஃபஸ்ட் இதிலிருந்து வரும் உங்களுக்கு, ஏப்ரல் இருந்து தான் வருது. ஏப்ரல், மே, ஜூன் ஒரு காலாண்டு, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படிங்கிறது ஒரு காலாண்டு, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படிங்கிறது 3வது காலாண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதம் இருக்கா, அது ஒரு காலாண்டு. புரிஞ்சுதுங்களா, இப்படி 4ஆக பிரிச்சுக்குவாங்க. அந்த ஒவ்வொரு காலாண்டுக்கும் நம்மளுடைய ஜிடிபி வளர்ச்சியை பற்றி சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா, அதில் அக்டோபர் டு டிசம்பர் வரையிலான காலாண்டில் 3வது காலாண்டுன்னு சொல்லலாமா, அதில் நம்மளுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா 6.2 இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆர்பிஐ என்ன கணிச்சு வச்சிருந்துச்சுன்னா 6.8% இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருந்தது. ஆனால் நம்ம 6.2 தான் அடைஞ்சிருக்கோம். ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, போன ஜூலை டு செப்டம்பர் வரையிலான காலாண்டில் நம்மளுடைய வளர்ச்சி ரொம்பவே குறைஞ்சதுன்னு நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா, வெறும் 5.6 தான் இருந்துச்சு நம்மளுடைய ஜிடிபி இந்த காலாண்டில். ஆனால் இதிலிருந்து கொஞ்சம் முன்னேறி இருக்குது. ஆனால் ஆர்பிஐடைய கணிப்பு 6.8 தான் இருந்துச்சு. ஆனால் 6.2% தான் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். ரொம்ப முக்கியமானதுங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஏற்றுமதி, அரசு மற்றும் தனியார் துறைகளின் பங்களிப்பு அதிகரிப்பு போன்ற காரணங்களால் என்ன சொல்கிறாங்கன்னா, இனி ஜனவரி மார்ச் காலாண்டை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். ஏற்றுமதி, அரசு மற்றும் தனியார் துறைகளுடைய பங்களிப்பு அதிகரிப்பு, இது போன்ற காரணங்களால் ஜனவரி டு மார்ச்சில் ஜிடிபி வளர்ச்சி மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னா, தலைமை பொருளாதார ஆலோசகர், இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகர் யாருங்க, வி அனந்த நாகேஸ்வரன் அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு துறைக்கும் யார் பொறுப்பு இருக்காங்க அவங்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா. அடுத்தது பாருங்கள், இந்தியாவை பற்றி கொடுக்குறாங்க. உலகின் மிக பெரும் பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்க சராசரியாக 7.8% வளர்ச்சி தேவை அப்படின்னு சொல்லிட்டு உலக வங்கி சொல்லுது. இப்போது நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்குது. புரிஞ்சுதுங்களா, இன்னும் நம்ம கொஞ்ச நாளில் 3வது பொருளாதாரம் 2047 நம்ம 3வது பொருளாதார நாடாக நம்ம வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அதுக்கான இலக்கெல்லாம் வச்சுட்ருக்காங்க. அப்போ உலகின் மிக பெரும் பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்க வேண்டும் அப்படின்னா சராசரியாக நம்மளுடைய வளர்ச்சி எவ்வளோ இருக்கணும், 7.8% இருக்கணும். அந்த வளர்ச்சி தேவை அப்படின்னு சொல்லிட்டு உலக வங்கி சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா. அடுத்தது பாருங்கள், வேறு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். 2000 to 2024 வரைக்கும் சராசரியாக நம்மளுடைய வளர்ச்சி 6.3, நம்ம அந்தளவுக்கு நம்ம அடைஞ்சிருக்கிறோம். 4 மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். 2000லேருந்து 2024க்குள்ளே நம்மளுடைய வளர்ச்சி 4 மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதேமாரி நம்மளுடைய ஜிடிபி தலா வருமானம் பார்த்திங்கன்னா 3 மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா.
இந்த எக்கனாமிக் டேட்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமானதுங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இதே காலகட்டத்தில் இதே காலகட்டம்னா எந்த காலகட்டங்க, 2000 to 2024 தான். ஓகேங்களா? அந்த காலகட்டத்தில் உலக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவுடைய பங்கு 2000 1.6% இருந்துச்சு. 2024 3.4% இருக்குது. அப்போ உலக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவுடைய பங்கு சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போது 3.4%. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இந்திய பொருளாதாரம் என்ன சொல்கிறாங்க, காப்பி ஏற்றுமதியில் இந்தியா இப்போ எத்தனையாவது பிளேஸில் இருக்குது, 7வது இடத்துல இருக்குது. இப்போ ரீசன்ட் டேட்டா புரிஞ்சுதுங்களா? காஃபி ஏற்றுமதியில் இந்தியா வந்து 7வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி உலக அளவில் மஞ்சள் தேவையில் இந்தியாவுடைய சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60%. ஓகேங்களா? மஞ்சள் தேவையில் உலக அளவிலான அந்த மஞ்சள் தேவையில் இந்தியா எவ்வளோ பங்கு வகிக்குது, 60%. காஃபி ஏற்றுமதியில் இந்தியா வந்து 7வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், முக்கியமான ஒரு சட்டப்பிரிவு, அரசமைப்பு சட்டப்பிரிவு 136. இந்த ஆர்டிக்கலை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பேப்பரில் வந்த ஆர்டிக்கல். அரசமைப்பு சட்டப்பிரிவு 136. இந்த ஆர்டிக்கல் என்ன பண்ணுது அப்படின்னா, உச்சநீதிமன்றத்துக்கு என்ன கொடுக்குன்னா, இது ஒரு சிறப்பு பிரிவுன்னு சொல்லலாம். உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் சட்டப்பிரிவு 136. இது என்ன சொல்லுவோம்னா, சிறப்பு அனுமதி மனு, ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் 136. இது பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக உச்சநீதிமன்றம் அதிகமாக வந்து இந்த ஆர்டிக்கலை வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாருன்னா சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? துணை குடியரசுத் தலைவர் அதுக்காக இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இது வந்து உச்சநீதிமன்றத்திற்கான சிறப்பு என்ன சொல்லலாம்னா சிறப்பு அதிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அதில் என்ன இருக்குன்னா ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் சொல்லுவோம், சிறப்பு அனுமதி மனுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்படின்னு என்னன்னா, உயர்நீதிமன்றங்கள் உட்பட நாட்டில் உள்ள எந்த நீதிமன்ற தீர்ப்புகளை எக்ஸப்ட் பார்த்திங்கன்னா இராணுவ நீதிமன்றங்கள், ஓகேங்களா, உயர்நீதிமன்றங்கள் உட்பட நாட்டில் உள்ள எந்த நீதிமன்ற தீர்ப்புகளையும் எதிர்த்து மனு தாக்கல் செய்ய முடியும். மனு தாக்கல் செய்வதற்கு அனுமதி கொடுக்கக்கூடியதான் இந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். இதையே ஏற்பதும் நிராகரிப்பதும் உச்சநீதிமன்றத்துடைய அதிகாரம் தான். யாருமே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏற்கிறதா நிராகரிக்கிறதா அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்துடைய அதிகாரம் தான். ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படிங்கிறது என்னதுங்க, உயர்நீதிமன்றங்கள் உட்பட நாட்டில் உள்ள எந்த நீதிமன்ற தீர்ப்புகளை எதிர்த்தும் நம்ம என்ன பண்ணலாம், மனு தாக்கல் செய்வதற்கு நமக்கு அனுமதி கொடுக்கக்கூடியது தான் அந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 136. இதை ஏற்கிறதும் நிராகரிக்கிறதும் உச்சநீதிமன்றத்துடைய தனிப்பட்ட அதிகாரம். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்கள், மக்கள் மருந்தக தினம் நம்ம எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா மார்ச் 7. இப்போ மக்கள் மருந்தகம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆரம்பித்த மக்கள் மருந்தகம் வந்து உங்களுக்கு எல்லா பக்கம் இருக்குது, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இப்போ முதல்வர் மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் மருந்தகத்தை விட முதல்வர் மருந்தகத்தில் விலை கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம். அடுத்தது பாருங்கள், இந்திய பொருளாதார வளர்ச்சியை IMF வந்து சொல்கிறாங்க. என்ன கணிச்சிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்கிறோம்ல, சர்வதேச நாணய நிதியம். ஓகேங்களா? IMF அப்படிங்கிறது சர்வதேச நாணய நிதியம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 2025 to 26, ஓகேங்களா, ஏப்ரல் 1 2025 மார்ச் 31 2026 வரைக்கும் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 6.5% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிப்பு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, உலகின் வேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு இன்னொன்று சொல்லியிருப்பாங்க. அதாவது IMF சொல்லலை, நம்முடைய மத்திய புள்ளியியல் துறை அமைச்சகம் பார்த்திங்கன்னா 2024 to 25 வரைக்கும் நம்முடைய பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதையும் பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளுடைய உலக வங்கி என்ன சொல்லுது, IMF என்ன சொல்லுது இப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? இது வந்து 2024 to 25 மத்திய புள்ளியியல் துறை அமைச்சகம், ஓகேங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 6.5% இந்த
நிதியாண்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. IMF வந்து 2025 to 26 6.5% இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, துஹின்காந்த் பாண்டே யாருன்னா செபியோடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. துஹின்காந்த் பாண்டே செபியோடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. செபியோடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஃபார் இந்தியா நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது எங்கே இருக்குது, அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, மும்பையில் இருக்குது. ஓகேங்களா? தலைமையகம் எங்கே இருக்குது, மும்பையில் இருக்குது. துஹின்காந்த் பாண்டே இவர் வந்து செபி தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கார். அடுத்தது தமிழ் செம்மல் விருது ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் கொடுக்கப்பட்டு வருது. யாருக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு தொண்டாற்றுபவர்களுக்கு கொடுக்கப்பட்டுருக்கு. புரிஞ்சுதுங்களா? இப்போ இதில் இந்த டைம் பார்த்தீங்கன்னா 37 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம 37 பேர்த்தெல்லாம் படிக்க வேண்டியது கிடையாது. இது மாதிரி அதிகமான எண்ணிக்கையில் விருதுகள் கொடுக்குறாங்கன்னா அந்த விருது எந்த துறை சார்பில் கொடுக்குறாங்க, எதற்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். புரிஞ்சுதுங்களா? தமிழுக்கு தொண்டாற்றுபவர்களுக்கு வருடந்தோறும் கொடுக்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, மன்னர் பழசிராஜா குகை ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. பாருங்க, அதாவது மன்னர் பழசிராஜா குகையை இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரியில் பந்தலூர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து மன்னர் பழசிராஜாவுடைய குகையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மன்னர் பழசிராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா 1753 1805 வரைக்கும் வாழ்ந்தவர். இவர் பார்த்தீங்கன்னா கேரளம்ல பல பகுதிகளை ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. கோட்டயம், மலபார் இந்த பகுதிகளில் வந்து ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா நீலகிரியில் பந்தலூரில் ஒரு குகையை உருவாக்கியிருப்பார். அது எதற்காகனா அவர் தங்கறதுக்கு ஆங்கிலேயருக்கு எதிராக கொரில்லா போரில் ஈடுபடுவதற்காகவும் தங்கி ஓய்வு பெறுவதற்காகவும் திட்டம் வகுக்கவும் உருவாக்கப்பட்டிருக்கும். இவர் வந்து இந்த குகையை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இந்த குகை வந்து இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. புரிஞ்சுதுங்களா? ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. மன்னர் பழசிராஜா யார், எந்த பகுதியை ஆட்சி பண்ணார், அந்த குகை இப்போ எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸில் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம டெக்ஸ்ட் புக்ஸில் பெருசாக கிடையாதுல்ல. அப்போ நம்ம நியூஸில் வரும்பொழுது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இடம்பெயரும் தொழிலாளர்கள் தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா December 18. மக்கள் மருந்தக தினம் எப்போ பார்த்தோம்? March 7. இடம்பெயரும் தொழிலாளர்கள் தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா December 18. அடுத்து பாருங்கள், மெக்சிகோ ஓப்பன் டென்னிஸில் யார் வின் பண்ணுறாங்க, சாம்பியன் பட்டம் வாங்குறாங்கன்னா தாமஸ் மெக்ஹாக். இவர் வந்து செக் குடியரசு நாட்டை சேர்ந்தவர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டென்னிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தாமஸ் மெக்ஹாக் பார்த்தீங்கன்னா செக் குடியரசு. துபை ஏடிபி டென்னிஸில் யார் சாம்பியன் பட்டம் வாங்குறாங்க அப்படின்னா ஸ்டெஃபனோஸ் சிட்சிபாஸ் அடிக்கடி கொடுப்பாங்க. ஓகேங்களா? கிரீஸ் நாட்டை சேர்ந்தவர். ஸ்டெஃபனோஸ் சிட்சிபாஸ் கிரீஸ் நாட்டை சேர்ந்தவர். தாமஸ் மெக்ஹாக் பார்த்தீங்கன்னா செக் குடியரசு நாட்டை சேர்ந்தவர். இவர் மெக்சிகோ ஓப்பன் டென்னிஸில் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காரு. துபை ஏடிபி டென்னிஸில் யார் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்கன்னா ஸ்டெஃபனோஸ் சிட்சிபாஸ். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ மொழியாக ஆங்கிலம் அப்படிங்கிறக்கான கையொப்பம் யார் இட்டிருப்பாங்க? டொனால்ட் ட்ரம்ப் வந்து இட்டிருப்பார். ஓகேங்களா? முன்னாடியே இருந்திருக்கும், இங்கிலீஷில் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வ மொழியாக அதிகாரப்பூர்வ மொழியாக அறிவிக்கப்பட்டு அதற்கான கையொப்பத்தை வந்து டொனால்ட் ட்ரம்ப், இப்போ புதிதாக பதவியேற்ற அமெரிக்காவின் அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருப்பார்? சைன் போட்டிருப்பாரு. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ப்ளூ கோஸ்ட் விண்கலம். பாருங்க, நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய நிலவில், ஓகேங்களா, நிலவுக்காக அனுப்பப்பட்டது. நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய தனியார் நிறுவனத்துடைய 2வது விண்கலம். இப்போ அமைப்பு அரசு ரீதியாக எல்லாருமே நம்ம எல்லா கண்ட்ரிஸுமே வந்து அனுப்பிச்சிட்ருக்குறோம். புரிஞ்சுதுங்களா? ஒரு தனியார் நிறுவனம் வந்து நிலவுக்கு அனுப்புகிறாங்க. தனியார் நிறுவனம் அனுப்பிய 2வது விண்கலம், நிலவுக்கு அனுப்பிய 2வது விண்கலம். புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், எந்த ராக்கெட் மூலமாக அனுப்புகிறாங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக. புரிஞ்சுதுங்களா? இந்த தனியார் நிறுவனம் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்குது. நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய தனியார் நிறுவனத்துடைய 2வது விண்கலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கோஸ்ட் விண்கலம் தான். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக வந்து அனுப்புகிறாங்க.
புரிஞ்சுதுங்களா? இது இங்க பாருங்க, பூமியிலிருந்து தென்படும் நிலவின் பெரும்பள்ளத்துல தான் இது ஆய்வு மேற்கொள்ள போறாங்க. அதே மாதிரி அப்ப தனியார் நிறுவனத்துடைய 2வது விண்கலம் அப்படின்னு பார்த்தோம்ல, அப்போ முதல் விண்கலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷியஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிலவில் தரையிறங்கிய முதல் தனியார் விண்கலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷியஸ். 2வது ப்ளூ கோஸ்ட். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க நவரத்னா. இது எல்லாருமே எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்பீங்க. மினிரத்னா, நவரத்னா, மகாரத்னா அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை பிரிப்பாங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம எவ்வளோ முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில், ஓகேங்களா, அவங்க என்ன டேர்ன் ஓவர் அதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு மினிரத்னா, நவரத்னா, மகாரத்னா அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிப்பாங்க. 3 ஸ்லாபாக பிரிப்பாங்க. ஓகேங்களா? அதில் இந்த நவரத்னா அந்தஸ்து பெற்றது இப்போ வந்து ரீசண்டாக 2 நிறுவனம் நவரத்னா அந்தஸ்து பெற்றிருக்கு. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி, இந்திய ரயில்வே உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா நிறுவனமும், இந்திய ரயில்வே நிதி நிறுவனம் ஐஎஃப்ஆர்சி. ஓகேங்களா? அதாவது அப்போ நவரத்னா அந்தஸ்து பெற்ற 25வது நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி. நவரத்னா அந்தஸ்து பெற்ற 26வது நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஎஃப்ஆர்சி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இந்திய ரயில்வேயின் கீழ் 12 பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது. அதில் 7 நிறுவனங்களுக்கு நவரத்னா அந்தஸ்து இதுவரைக்கும் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? பார்த்துக்கோங்க. நம்ம மத்திய அரசு தான் வழங்கும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, கோவை விஜயா வாசகர் வட்ட விருது. ஓகேங்களா? கோவையில் விஜயா பதிப்பகம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் விஜய வாசகர் வட்டத்தின் சார்பில் விருது கொடுத்துருப்பாங்க. ஜெயகாந்தன் விருது யாரு கொடுத்துருக்காங்கன்னா மு. குலசேகரனுக்கும், புதுமை பித்தன் விருது பார்த்தீங்கன்னா குமாரநந்தனுக்கும், மீரா விருது கவிஞர் மதார். இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜெயகாந்தன் விருது மு. குலசேகரன், புதுமை பித்தன் விருது குமாரநந்தன், மீரா விருது பார்த்தீங்கன்னா கவிஞர் மதார். அடுத்து பாருங்கள், உலக வனவிலங்குகள் தினம். ஓகேங்களா? எப்போ? மார்ச் 3. ஓகேங்களா? உலக வனவிலங்குகள் தினம் மார்ச் 3. அடுத்து பாருங்கள், கேன்ஸ் சர்வதேச ஓப்பன் செஸ்ஸில் எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஃப்ரான்ஸில் கேன்ஸ் நகரில் நடந்துச்சு. கேன்ஸ் சர்வதேச ஓப்பன் செஸ் நடந்துச்சு. அதில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் பி. இனியன் அவர்கள் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. அப்போ இனியன் செஸ் விளையாட்டோடு தொடர்புடையவர், அது தெரியணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், 97வது ஆஸ்கர் விருது இப்போ கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதில் பாருங்க, 97வது ஆஸ்கர் விருது கொடுத்துருப்பாங்க. அதில் அனோரா திரைப்படம் ரஷ்ய நாட்டு செல்வந்தரின் மகனுடன் காதல் வையப்படும் அமெரிக்க பெண் பாலியல் தொழிலாளியின் கதை தான் இந்த அனோரா திரைப்படம். ஓகேங்களா? இந்த திரைப்படத்துக்கு எத்தனை பிரிவு? 5 பிரிவுகளில் விருது கிடைச்சிருக்கு, ஆஸ்கர் விருது. பாருங்கள், சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகை, சிறந்த படத்தொகுப்பு, சிறந்த அசல் திரைக்கதை. அப்போது இந்த ஆஸ்கர் விருது 5 பிரிவுகளில் இந்த திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த திரைப்படத்தை அதனுடைய மைய பொருள் என்ன, அதனுடைய கதை என்ன, என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியணுமா? அதற்காக தான் இதை பார்க்க சொல்கிறது. ரஷ்ய நாட்டு செல்வந்தரின் மகனுடன் காதல் வையப்படும் அமெரிக்க பெண் பாலியல் தொழிலாளியின் கதை தான் இந்த திரைப்படம். ஓகேங்களா? இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷான் பேக்கர். புரிஞ்சுதுங்களா? 5 பிரிவுகளில் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தி பருட்டலிஸ்ட் அப்படிங்கிற படத்துக்கு 3 பிரிவுகளில் விருது கிடைச்சிருக்கு. சிறந்த நடிகர் யாருங்க? ஏட்ரியன் ஃப்ரோடி, சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த பின்னணி இசை. இது லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், 8வது பொருளாதார கணக்கெடுப்பை எடுக்க போகிறாங்க. பொருளாதார கணக்கெடுப்பு, ஓகேங்களா, எடுக்க போகிறாங்க. யாருன்னா மத்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட செயலாக்க அமைச்சகம். இப்போ இப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாங்க. பொருளாதார கணக்கெடுப்பு எந்த அமைச்சகம் எடுக்கும், எந்த அமைச்சகத்தின் கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். மத்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட செயலாக்க அமைச்சகம். ஓகேங்களா? எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்கிறாங்க? இப்போ நமக்கு மக்கள் தொகைனா 10 வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி பொருளாதார கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, ரொம்ப முக்கியமானதுங்க. உள்ளாட்சி அமைப்பில் நமக்கு புக்கில் இல்லாத ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்க. ஏரியா சபை. இப்போது நமக்கு கிராம சபைன்னு இருக்குது.
தெரியும் இல்லைங்களா எல்லாத்துக்குமே. நமக்கு கிராம சபை வருடத்தில் 6 டைம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணணும், நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கிராம சபை கூட்டம் நடத்தணும்னு சொல்லியிருப்போம்ல. அதே மாதிரி கிராம சபை அப்படிங்கிறது கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒரு சபை தான். அதே மாதிரி நகர்ப்புறங்களில் உருவாக்கப்பட்டதா இந்த ஏரியா சபை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா. கிராம சபை மாதிரியே நகர்ப்புறங்களில் ஏரியா சபை, பகுதி சபை அப்படின்னு கூட நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல. புக்லேயே நமக்கு பகுதி சபை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. பாருங்கள், இந்த சட்டம் பார்த்திங்கன்னா 1998லேயே இந்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில். ஆனால் நடைமுறைப்படுத்தினது என்னவோ, இந்த சட்டம்னா என்னென்னா இந்த ஏரியா சபை கொண்டு வருவதற்கான ஒரு சட்டம் 98லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த ஏரியா சபை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்தது 2023 தான். எல்லோரும் அந்த டைம் பேப்பர் ரீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு டைம் நம்ம வந்து இந்த பகுதி சபையை வந்து நடத்த போகிறோம், நகர சபைன்னு சொல்லி உங்களுக்கு பேப்பரில் வந்திருக்கும். நகர சபை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட விட்டுருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா. நடைமுறைக்கு வந்தது 2023 தான். 98லேயே அதற்கான சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும் நம்ம தமிழ்நாட்டில். கிராம சபையில் போடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே நகர சபை பற்றியும் இருக்கும், அந்த சட்டத்தில் இருக்கும். ஆனால் நடைமுறைப்படுத்தினது அப்படிங்கிறது 2023 தான். சரி, அப்போ இந்த ஏரியா சபையுடைய தலைவர் யாராக இருப்பாங்கன்னா அந்தந்த பகுதியுடைய வார்டு கவுன்சிலர் தான் ஏரியா சபையுடைய தலைவர். நகர சபைன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. பகுதி சபைன்னு சொல்லுவாங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஏரியா சபைன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. மூணுமே பார்த்து வச்சுக்கோங்க. தலைவர் அந்த பகுதியின் வார்டு கவுன்சிலர். 3 மாதத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஏரியா சபை வந்து நடத்தணும். அப்படின்னா எத்தனை டைம் நடத்தணும், கண்டிப்பாக 4 டைம் கண்டிப்பாக நடத்தணும். முன்னாடியுமே கிராம சபையுமே இப்படிங்க 4 டைம் தான் நடந்துச்சு. இப்போ தான் அது 6 டைமாக மாற்றிட்டாங்க. ஆனால் இன்னும் ஏரியா சபை எவ்வளோங்க, 4 டைம் கண்டிப்பாக நடத்தணும். அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு டைம் நடத்தணும், ஓகேங்களா. அப்போ எந்தெந்த நாள், இது ரொம்ப முக்கியங்க, பார்த்துக்கோங்க. ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம் அன்னைக்கு, ஏப்ரல் 14 அம்பேத்கர் பிறந்த தினத்து அன்னைக்கு, செப்டம்பர் 15 அறிஞர் அண்ணா பிறந்த தினத்தன்னைக்கு, டிசம்பர் 10 உலக மனித உரிமைகள் தினம். இந்த நாட்களில், இந்த 4 நாட்களில் நம்ம என்ன நடத்தணும், ஏரியா சபையை கண்டிப்பாக நடத்தணும். புரிஞ்சுதுங்களா. நீங்கள் புக்கில் கிராம சபை கூட்டம் சொல்லிட்டு 6 பிளேஸ் கொடுத்துருப்பாங்களா, அதற்கு பக்கத்துலேயே ஏரியா சபைன்னு போட்டுட்டு இந்த நாளையுமே டேட்டையுமே எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எக்ஸாம் போகும்பொழுது அதை ரிவைஸ் பண்ணும்பொழுது இதை பார்த்துட்டு போவீங்க, இல்லைன்னா பார்க்காம விட்டுருவீங்க, பார்த்துக்கோங்க. ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம், ஏப்ரல் 14 டாக்டர் அம்பேத்கர் பிறந்த தினம், செப்டம்பர் 15 அறிஞர் அண்ணா பிறந்த தினம், டிசம்பர் 10 உலக மனித உரிமைகள் தினம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், வனதாரா. வனதாரா அந்த பிளேஸ் வந்து இப்போ பிரதமர் மோடி வந்து அங்கே போயிருப்பார், நரேந்திர மோடி வந்து குஜராத்துக்கு இந்த வனதாரா அப்படிங்கிற இடத்துக்கு போயிருப்பாங்க, இந்த மையத்துக்கு போயிருப்பாங்க, ஓகேங்களா. இது என்ன அப்படின்னு பாருங்கள். குஜராத்தில் ஜாம்நகர் மாவட்டத்தில் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு வளாகத்தில் சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவில் இந்த வனதாரா மையம் வந்து இருக்குது. இது என்ன மையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனவிலங்கு பறவைகள் பாதுகாப்பு, மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம். வனவிலங்கு பறவைகளுக்காக அமைக்கப்பட்ட ஒரு மையம், ரொம்ப முக்கியமானதுங்க, ஓகேங்களா. வனவிலங்கு பறவைகள் பாதுகாப்பு, மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம் எங்கே இருக்குது, குஜராத்தில். அந்த வனதாரானா என்னன்னு கூட கேட்கலாம். வனதாரா இஸ் ரிலேட்டட் வித் அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களை கொஷின் கேட்டலாம், ஓகேங்களா. வனதாரா எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், ஓகேங்களா. பாருங்க, அடுத்தது ஸ்ரேயா பி சிங். இவங்களை என்னவா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, மகளிர் மேம்பாட்டு கழகத்தின் மேலாண்மை இயக்குனராக நியமிச்சிருக்கிறாங்க. மகளிர் மேம்பாட்டு கழகத்துடைய மேலாண்மை இயக்குனராக யாரை நியமிச்சிருக்கிறாங்க, ஸ்ரேயா பி சிங் அவர்களை வந்து நியமிச்சிருக்கிறாங்க, ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இதுதான் இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. நம்ம வந்து இதை வந்து பாலிட்டியோடைய லைவ் டெஸ்ட் பார்க்கும் பொழுது இந்த தொகுதி மறுசீரமைப்பை பற்றி நம்ம பார்த்தோம். எல்லோரும் அட்டன் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். நான் நியூஸ் பேப்பர் வச்சு உங்களுக்கு காட்டினேன், ஓகேங்களா. அதாவது என்னென்னா, இப்போ நாடாளுமன்றத்தில் லோக்சபா, ராஜ்யசபா, ஓகேங்களா, அந்த ரெண்டுலேயுமே நம்மளுடைய தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் உங்களுக்கு தெரியும்ல. லோக்சபாவில் 39, ராஜ்யசபாவில் பார்த்தீங்கன்னா 18. இது எல்லாத்துக்குமே தெரியும். அது பெர்சன்டேஜில் கொடுத்துருக்குறாங்க, ரெண்டையும் சேர்த்து. அப்போ நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் சீட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 7.18% இருக்குது. புரிஞ்சுதுங்களா.
இந்த தொகுதி மறுசீரமைப்பு எப்படி பண்ணுவாங்கன்னா, எதன் அடிப்படையில் பண்ணுவாங்கன்னா, மக்கள் தொகையின் அடிப்படையில் தான், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் பண்ணணும். ஓகேங்களா? மக்கள் தொகை வந்து எடுத்துட்டு அதற்கப்புறம் தான் தொகுதி மறுசீரமைப்பே பண்ணணும். இப்போ வந்து 2021லேயே நமக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்கணும். கரோனா இருந்ததுனால அந்த இஷ்யூனால அதை எடுக்கவே இல்லை, அப்படியே தள்ளி போயிடுச்சு. இனி எடுக்க போகிறாங்க, சென்சஸ் எடுப்பாங்க. சென்சஸ் எடுத்த உடனே இந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுவாங்க. இப்போ மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ மக்கள் தொகையை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கை வச்சுட்டு நம்ம இந்தியா அதில் போயிட்டு இருந்தோம். ஓகேங்களா? அந்த இலக்கை வச்சுட்டு மக்கள் தொகையை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஸ்டெப்பெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதில் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா, குறிப்பாக தென் மாநிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, நிறைய நல்ல நல்ல ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மக்கள் தொகையை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ மக்கள் தொகை குறைவாக இருக்குது இப்போ நம்மக்கிட்ட. புரிஞ்சுதுங்களா? இப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாருங்கள், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுவாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போது நம்ம எல்லாருமே தென் மாநிலங்கள் எல்லாமே இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு இப்போ எகென்ஸ்டாக இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1971 தான் கடைசியாக உங்களுக்கு தொகுதி மறுசீரமைப்பு பண்ணியிருப்பாங்க. 71 மக்கள் தொகை சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தொகுதி மறுசீரமைப்பு தான் அந்த 543 அப்படிங்கிறது. நம்மளுக்கு மக்களவை தொகுதிகளுடைய சீட் என்னங்க? 543 543 தொகுதிகளா? இப்போ இந்த இடத்துல நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் 7.18% அப்படிங்கிறது உங்களுக்கு லோக்சபாக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 543 தொகுதிகள் வந்து இந்த 1971 சென்சஸை வச்சு நம்மளுடைய தொகுதிகள் 543, அதில் 39 தொகுதிகள் வந்து நமக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போது மக்கள் தொகை வந்து நம்ம கட்டுப்படுத்திட்டோம் ஓரளவுக்கு. ஓகேங்களா? நம்ம தமிழ்நாடு தென் மாநிலங்களாகட்டும் கட்டுப்படுத்திட்டாங்க. இப்போது அந்த மறுபடியும் நமக்கு சென்சஸ் எடுத்தாங்கன்னா நமக்கு வந்து பாப்புலேஷன் கம்மியாக தான் இருக்கும். அப்போ நம்ம பாப்புலேஷனை வச்சு எடுத்தாங்கன்னா இப்போ நமக்கு 39 தொகுதிகள் இருக்கா, நமக்கு 8 தொகுதிகள் குறையும் சொல்கிறாங்க. அப்போ நம்மளுடைய 8 தொகுதிகள் குறையுது அப்படின்னா நமக்கு அங்கே பிரதிநிதித்துவம், நம்ம தமிழ்நாட்டு சார்பாக இருக்கக்கூடிய எம்பி அங்கே குறைவாங்க, மக்களவையில் குறைவாங்க. புரிஞ்சுதுங்களா? அதுக்காக தான் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். 2 விஷயங்களை சொல்கிறாங்க. ஒன்று என்னன்னா, நீங்கள் 543 தொகுதிகளை வச்சு இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் பண்ணிங்கன்னா எங்களுக்கு 8 தொகுதிகள் குறையும், தமிழ்நாட்டுக்கு 8 தொகுதிகள் குறையும். இல்லை, நீங்கள் இன்னும் 848 தொகுதிகள்னு இன்க்ரீஸ் பண்ணி, ஓகேங்களா, 540 அதே தொகுதிகள் அளவை வச்சு நீங்கள் வந்து தொகுதி மறுசீரமைப்பு பண்ணிங்கன்னா எங்களுக்கு 8 தொகுதிகள் குறையும். இல்லை, தொகுதிகளை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, 848 தொகுதிகள் கொண்டு வந்தீங்கனாலும் தமிழ்நாட்டிற்கு எக்ஸ்ட்ரா 22 தொகுதிகள் கிடைக்கணும். 39 இருக்கா, 22 தொகுதிகள் கிடைக்கணும். அதாவது எந்த மக்கள் தொகை பேஸ் பண்ணி எடுத்தாங்கன்னா 1971 மக்கள் தொகை அடிப்படையில் எடுத்தாங்கன்னா நமக்கு 39 தொகுதிகள் ஆல்ரெடி இருக்கா. 848 தொகுதிகள் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது அது கூட என்னதுங்க, உங்களுக்கு 22 தொகுதிகள் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்ன வருங்க, 61 தொகுதிகள் உங்களுக்கு கிடைச்சிடும். 22 தொகுதிகள் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? ஆனால் என்ன ஆயிரும், இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணினாங்க அப்படின்னா எங்களுக்கு 10 தொகுதிகள் தான் கிடைக்கும். 39 + 10 கூடுதலாக தான் கிடைக்கும். அப்போ 49 தொகுதிகள் தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் 543 தொகுதிகள் எடுத்து பண்ணிங்கன்னா எங்களுக்கு இருக்கிறதுல 8 தொகுதிகள் போயிடும். 848 தொகுதிகள் வச்சு பண்ணினீங்க அப்படின்னா எங்களுக்கு ஆல்ரெடி 39 தொகுதிகள் இருக்குது, எக்ஸ்ட்ரா 22 தொகுதிகள் வரணும். ஆனால் அப்போவுமே அதில் 10 தொகுதிகள் தான் எங்களுக்கு கிடைக்கும், கூடுதலாக கிடைக்கும். 12 தொகுதிகள் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? எப்படி பண்ணினாலும் எங்களுக்கு இழப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? ஆனால் நார்த்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க மக்கள் தொகை அதிகமாக தான் இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இது புரிஞ்சுதுங்களா? இதை நான் பேப்பரை வச்சு நான் அன்றைக்கே வந்து லைவ் டெஸ்ட்லேயே உங்களுக்கு நான் இதை சொல்லியிருப்பேன். திரும்ப ஒரு டைம் அதை பாருங்கள். நான் பேப்பர் கட்டிங்கும் உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனலில் அனுப்பிச்சிருக்கிறேங்க. பேப்பர் கட்டிங் எல்லோரும் ரீட் பண்ணுறீங்களா என்னன்னு தெரில, கண்டிப்பாக வந்து ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதுங்களா? டெலிகிராம் சேனலில், கரண்ட் அஃபேர்ஸ் டெலிகிராம்
விண்கலம் சேனலில் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரெகுலராக வந்து பேப்பரை வந்து சும்மா லைட்டாக அப்போ ரீட் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஏன்னா அப்பப்போ நியூஸ் அப்பப்போ பார்த்துட்டு வந்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிறது கேட்கும்பொழுது இது ஒரு மாதிரி என்ன இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்க, விமானிகளுக்கான உயிர்காக்கும் அமைப்பு முறை. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ சோதனை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? போர் விமானங்களில் அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு தான் வந்து அந்த உயிர் காப்பதற்காக அந்த இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ வரைக்கும் அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்னு சொல்கிறோம்ல, அதை வச்சு தான் உயிர் காத்துட்டு இருந்தாங்க. இப்போது புதிய தொழில்நுட்பம், ஓகேங்களா, ஆன்போர்டு ஆக்சிஜன் ஜென்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற அமைப்பு மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா உயிர் காக்கும் அமைப்பை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. ஓகேங்களா? விமானிகளுக்கானது. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேஜஸ் போர் விமானத்தில் சோதனை பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இதை தெரிஞ்சுக்கோங்க. ஆன்போர்டு ஆக்சிஜன் ஜென்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா? இது என்னதுன்னா விமானிகளுக்கான உயிர்காக்கும் அமைப்பு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ரைசீனா மாநாடு. இந்த ரைசீனா மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா டெல்லியில் நடந்துச்சு. ரைசீனா மாநாடு எங்கெங்கே நடந்துச்சு? டெல்லியில் நடந்துச்சு. இங்கே வருடம் நடக்கும். ஓகேங்களா? ரைசீனா மாநாடு நடக்கும். இதனுடைய நோக்கம் என்னென்னா புவி அரசியல் விவகாரங்கள் குறித்து இந்த மாநாட்டில் எப்போவுமே விவாதிப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து பாருங்கள், இந்திய பொருளாதாரம். சர்வதேச நிதியம் என்ன சொல்லுதுன்னா 2015 to 20 வரைக்கும் நம்மளுடைய பொருளாதாரம் 66% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. $3.8 ட்ரில்லியன் பொருளாதாரமாக நம்ம இன்னைக்கு வந்து உயர்ந்திருக்கிறோம். ஓகேங்களா? 66% வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு சொல்லுவாங்க. $3.8 ட்ரில்லியன் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதை வச்சு தான் உங்களுக்கு என்னதுங்க, இந்தியா வந்து இந்த குரோத்தில் ஃபஸ்ட்டு இருக்குது, செகண்ட் 5வது பொருளாதார நாடாக இருக்குது நம்ம இந்தியா. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இது சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கான ஒரு திட்டம் தான். பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவின் குணப்படுத்துவோம் மற்றும் புத்தரின் நிலம் போன்ற இந்த முன்னெடுப்புகளை சரியாக பயன்படுத்தி சுற்றுலா பயணிகளை ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? இது ரெண்டுமே எதை சார்ந்ததுங்க? சுற்றுலாத்துறையை சார்ந்தது. இந்தியாவில் குணப்படுத்துவோம், புத்தரின் நிலம், ரெண்டுமே வந்து ஒரு திட்டம் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை வச்சு நீங்கள் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஈர்ப்பதில் இது முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, தேசிய கொள்கை 2020 கொண்டு வந்தாங்களா, அதில் அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் இந்த 3 நாடுகளும் இணைவதற்கு இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மறுப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஹிந்தி மும்மொழி கொள்கை அப்படிங்கிற பிரச்சனை போயிட்டுருக்கு. ஹிந்தியை வந்து திணிக்கிறாங்க. அதாவது நம்மளா விரும்பி கற்றுக்கிறது வேறு, அது தவறே கிடையாது. கண்டிப்பாக படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளம் ஆகட்டும், மேற்கு வங்கம் இவங்கெல்லாம் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? இதற்கு வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கை முழுதுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்க மாநிலங்கள்லாம் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் அதில் கையெழுத்து போடவே இல்லாத மாநிலங்கள் இந்த 3. புரிஞ்சுதுங்களா? இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு கீழே தான் பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டம்ட்டு இருக்குது. பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் அப்படின்னு என்னென்னா நாட்டில் இருக்கக்கூடிய 14,500 பள்ளிகளை மேம்படுத்துவது தான். ஓகேங்களா? பிஎம் ஸ்ரீ பள்ளிகளில் மாநில அரசு அங்கே நிறுவி அதற்கான நிதியுதவியை என்னதுங்க மத்திய அரசுகிட்டேருந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டம். ஓகேங்களா? பாருங்கள், அதுக்கு வந்து சமக்ரா சிக்ஷா திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்தில் கையெழுத்திடுவதற்கு இந்த மாநிலங்களில் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த தேசிய கல்விக் கொள்கை கீழே தான் இதுவும் வரும். புரிஞ்சுதுங்களா? இதில் ஒத்துக்கலை இவங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கலைஞர் எழுதுகோள் விருது 2023 யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா நக்கீரன் ஆர் கோபாலுக்கும் சுகிதா சாரங்கராஜ் 2 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. நக்கீரன் ஆர் கோபாலுக்கும் சுகிதா சாரங்கராஜுக்கும் கொடுத்துருக்குறாங்க. 2021 முதல் தான் 21 இது கொடுத்துட்டு வராங்க. ரொம்ப முக்கியமான விருதுங்க கலைஞர் எழுதுகோள் விருது, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பருவநிலை மாறுபாடு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ கூட பாருங்கள், வெயில், கோடை அப்படிங்கிறது முன்னாடி இருந்ததை விட ரொம்ப அதிகமாக தான் ஆயிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னதுங்க? காலநிலை மாற்றம் தான், வேறு எதுவுமே கிடையாது.
இதுதான் எல்லாமே மாறிடுச்சு. இனி போக போக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் தான் ஆகுமே ஒழிஞ்சு, வருடம் வருடம் என்னுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் தான் ஆகுமே ஒழிஞ்சு குறையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், இந்த பருவநிலை இடர் குறியீடில் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இந்தியா, ஓகேங்களா, இந்தியா போட்டுக்கோங்க. இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 2019 7வது இடத்துல இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 49வது இடத்துல தான் இருக்குது. ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் நாம் என்னதுங்க பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது சும்மா கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் 7வது இடத்துலேருந்து 49வது இடத்துக்கு வந்துட்டாலும் நம்ம பாதிப்பில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? இது லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, பார்படாஸ் நாட்டின் உயரிய தேசிய விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொடுத்துருக்குறாங்க. எதற்காக அப்படின்னா கரோனா பெருந்தொற்று காலத்தில் உதவியதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு பார்படாஸ் நாட்டுடைய உயரிய விருது கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. மார்ச் 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்பவே ஷார்ட்டாக தாங்க கொடுத்துட்ருக்குறோம். பார்க்காம விடாதீங்க. முன்னாடி நிறைய கொடுத்த பொழுது எல்லாருமே ஷார்ட்டாக கேட்டங்காட்டி தான் வந்து ரொம்பவே இன்னும் ஷார்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கு. மறுபடியும் பார்க்காம விடாதீங்க. ஓகேங்களா? ரெகுலராக எப்படியே பார்த்துருங்க. கடைசியில் படிக்கிறதுக்கு டைம் இருக்காதுங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் இதே தான் சொல்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு கடைசியில் டைம் சுத்தமாக இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு வாரம் ஒரு வீடியோ ஃபுல்லாக ஒரே நேரத்தில் உட்காந்து பார்க்க முடியலனால கொஞ்சம் டெய்லி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா கூட பார்த்துடலாம்ல. டெய்லி ஒரு 10 நிமிஷம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கூட போதும். ஒரு 1/4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 10 நிமிஷம் வீடியோ பார்க்குறக்கு, 5 நிமிஷம் எழுதுறக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெண்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் நீங்கள். ஓகேங்களா? ஏன்னா எல்லா வீடியோவும் ஒரு 30 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் அப்படி தானே இருக்குது. நீங்கள் எதுவுமே படிக்காமல் போகிறக்கு இந்த மாதிரி பண்ணலாம்ல. உங்களுக்கு கண்டிப்பாக இது கை கொடுக்குங்க. ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் நீங்கள் இப்படி பண்ணுறது. ஓகேங்களா? சுத்தமாக டைமே இல்லைன்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸை படிக்காமல் விட்டுறாதீங்க. அப்படி படிக்காமல் விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஷார்ட் பண்ணி கொடுக்கறது. புரிஞ்சுதுங்களா? நியூஸ் பேப்பர் ரெகுலராக அப்படியே வாசிச்சுட்டே வாங்க. உங்களுக்கு டைம் நிறைய இருக்குன்னா ஓரளவுக்கு லைட்டாக ரீட் பண்ணுங்கள் போதும். நீங்கள் ரொம்ப மனப்பாடமெல்லாம் பண்ண வேண்டாம். லைட்டாக ரீட் பண்ணிவிட்டு இந்த நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணி நீங்களே எழுதுங்க. அது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயந்தான். ஓகேங்களா? நீங்களே எழுதும்பொழுது இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. என்ன பண்ணாலும் படிச்சிருங்க, அவ்வளோதான். நீங்கள் நியூஸ் பேப்பர் கட்டிங்க பார்த்துட்டாலும் சரி, இல்லை வீடியோ பார்த்து படித்தாலும் சரி, இல்லை நான் நியூஸ் பேப்பர் மட்டும் பார்த்துக்கிறேன் வீடியோ பார்க்கலைனாலும் பரவாயில்ல தான். ஆனால் நீங்கள் படிக்கணும். புரிஞ்சுதுங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.